ஸோ இல்லை நான் ஒரு மீ டூ ப்ராடக்ட் தான் எங்கிட்ட இருக்குது, என்னால் வந்து ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ண முடியாது, ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பேப்பர் போட் அப்படின்னு ஒரு ட்ரிங்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பேப்பர் போட்டுடைய ஸ்டோரி டெல்லிங் என்னென்னா நாஸ்டால்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய பழைய நான் மறந்த விஷயங்கள். அவங்க டேக்லைனே ட்ரிங்க்ஸ் அண்ட் மெமரிஸ் தான். இப்போ அவங்க க்ரியேட் பண்ணுற ஒரு நீர் மோர்லேயோ, அவங்க க்ரியேட் பண்ணுற ஒரு மேங்கோ ஜூஸ்லேயோ வந்து டிஃப்ரென்சேஷன் இல்லை, கேட்டகரி க்ரியேஷன் இல்லை. ஏன்னா அது எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து நீங்கள் மறந்த நீர்மோரை வந்து நாங்கள் திரும்ப கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் மறந்த ஜல்ஜீரா, நீங்கள் சின்ன வயசில் குடித்த ஜல்ஜீரா வந்து நாங்கள் திரும்பவும் உங்கள் அம்மா செஞ்ச மாதிரி பாட்டி செஞ்ச மாதிரி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் மூலயமா பிராண்ட் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது நானும் ஒரு மீ டூ ப்ராடக்ட் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டோரி டெல்லிங்கில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னென்ன விஷயங்களை சொல்லி ஒரு கன்சூமருக்கு இமோஷ்னலான ஜேர்னிக்குள்ளே கொண்டு வர வைக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது.